போட்டித் தேர்வில் வென்றே ஆக வேண்டும் என்று ஒரே முனைப்போடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு இது. எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அங்கே காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த போட்டியினுடைய வெற்றியானது த டஃப்னஸ் ஆஃப் த கொஸ்டின், நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் வேக்கன்சி. இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். உதாரணமாக நம்ம பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒரு 300 அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது அந்த 300 அப்படின்னு சொல்லி வரும்போது 300 மெம்பர்ஸுக்கு தான் அங்கே வேலையை. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம அது பார்க்கணும். 10,000 பேரா, 5,000 பேரா, 20,000 பேரா, 1000 பேரா அப்படின்னு நம்ம அந்த காம்படிட்டர்ஸை பார்க்கணும். அடுத்து கொஸ்டினும் ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா ஈஸியான கொஸ்டின் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னுடைய நம்பர் வந்து அதிகரிக்கும். நிறைய பேர் நல்லாவே எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கட் ஆஃபும் உயரக்கூடும் கண்டிப்பாக சொல்கிறதா இருந்தால். அதற்கு மாறாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸு குறைவாக இருக்குது, அதே நேரம் கொஸ்டின்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்குது, காம்படிட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வெறும் 4 அவர் வந்து ஜியாகிரஃபி, எம்எஸ்சி ஜியாகிரஃபியில் வந்து 4 போஸ்ட்டுக்காக எழுதுறாரு. 4 போஸ்ட்டுக்காக எழுதுனீங்க அப்படின்னா அந்த 4 போஸ்ட்டில் எழுதுகிறாரு. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு தெரியலை, ஆனால் அதில் அவர் சக்சீட் ஆகி அந்த 4 பேரில் ஒருத்தராக வர்றார். ஸோ நாம் என்ன அளவு குவான்டிட்டி வேலை இருக்குங்கிறது தேவையில்லை, நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான். அதில் தான் ஜெயிக்க போகிறோம். ஸோ அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கணும் நம்மளுடைய காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு போட்டியாக எழுதக்கூடிய ஒவ்வொருவரும் காம்படிட்டர்ஸ் தான். நீங்கள் அதை நினச்சிங்க. நிறைய நண்பர்கள்ட்ட நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நாங்கள்லாம் அப்படின்றத நான் படிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. இது சுயநலமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு போட்டியிடக்கூடிய உங்களுடைய சகோதரராக இருந்தாலும் அவர் காம்படிட்டர்ஸ் தான். அவர் வேலைக்கு போவார், நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. அதுதானே உண்மை. அப்போது நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யார், நமக்கு வரக்கூடிய காம்படிட்டர்ஸ் முன்னால் நமக்குன்னு சில நுணுக்கங்கள் வச்சுருப்போம். இன்றைக்கி மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு, அது சாம்பாராக இருக்கலாம் அல்லது சால்னாவாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வச்சுருப்பாங்க. உங்களுடைய படிப்பு ரகசியத்தை நீங்கள் வந்து வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி படிப்பேன்றதை சொல்லாதீங்க. அவர் சொல்ல மாட்டார், உங்கள்கிட்ட எல்லா இன்புட்டையும் வாங்குவார், அதை யூஸ் பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் வந்து ஒரு பொறாமையாக சொல்கிறதா கூட நினைக்கலாம். அப்படி இல்லை. அந்த மாதிரி நானே நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன். அவங்களாம் பேசாமல் வருவாங்க. அப்போது கற்றலின் கேட்டல் நன்று மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க நமக்கு வந்து நாலேஜ் உருவாகிக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே இருந்தாலும் சொல்லுங்கள். சினிமாவில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம். நாங்கள் 10 பேர் சேர்ந்து படிக்கிறோம் சார், ஓகே, வெல் அண்ட் குட். 10 பேர் படித்தா 10 பேரும் நீங்கள் வேலைக்கு போகணும். அதில் ஒருத்தன் போனான் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள். அப்போ 10 பேர்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்கள் 10 பேரும் ஜெயிச்சிருந்ததுன்னா அந்த குரூப் ஸ்டடி ஓகே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகிறது என்பது வேறு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேணால் யூஸாக இருக்கலாம். அவங்களுக்கு தேவை ஜஸ்ட்டு பாஸ் மார்க். இங்கே பிஜிடிஆர்பியில் பாஸ் மார்க் ஒரு பொருட்டே அல்ல. அதிகமான மதிப்பெண்கள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றிக்கனியை சுவைப்பார்கள். அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். அப்போது இந்த 3 விஷயங்களை நீங்கள் நினச்சிங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான், எனக்கு ஒரு போஸ்ட் மட்டும்தான். நான் அதில் எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் அதிகம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை விட நான் கூட ஒரு மார்க் எடுத்துட்டேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்துட்டால் போதும். அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும், நமக்கு டசன்ட் மேட்டர். அவங்களோட நான் ஒரு மார்க் 90 தான் அதிகபட்ச மார்க், நான் 91 எடுப்பேன். 100 நான் எடுப்பேன். 120 நான் 121 எடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இதை வச்சுக்கணும். இந்த புதிதாக எழுதக்கூடிய நண்பர்களுக்கான இது என்னென்னா 50% டாபிக் உள்ள இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்போது அதுவும் வந்து நம்மளுடைய பேடனை அதிகரிக்குது. இது போக எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இன்னும் வருமா, அப்டேட் ஆகுமா, ஆகலையா அப்படின்னு கூட தெரியலை. ஸோ இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலபஸ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு இருப்பாங்க. நீங்கள் அதை விட்டு நல்ல மெட்டீரியல்ஸை வாங்குங்க, புக்ஸ் வாங்குங்க, படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து
வெற்றியை அடைய முடியும். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டுமே அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் 2 விஷயங்கள் தான் நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகே. இதில் சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே வெற்றியை அடைகிறாங்க. ஸோ அதுக்கு எஃபோர்ட்ஸ் கொடுங்க. மெட்டீரியல் இல்லாதவங்க மெட்டீரியல் வாங்கி படிங்க. எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, போத் மீடியம். அது மாறுவதற்கான வாய்ப்பு மிக கம்மி, இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சைட் பை சைடு உங்களுடைய அப்கிரேடேஷனை பார்த்துக்குங்க சப்ஜெக்ட் வைஸாக. காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும், 2வது காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் இந்த வீக் எண்டுக்குள்ளே அவைலபிளாக ஆகிடும். ஸோ அதற்கு காமர்ஸ் நண்பர்கள் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பண்ணிக்கங்க. அனைத்து நண்பர்களும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இந்த வருடம் நிச்சயமாக கட் ஆஃப் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வாஸ்ட் சிலபஸ், மேபி நம்பர் ஆஃப் வேகன்சி வேணால் உங்களுக்கு கடந்த ஆண்டு ரெக்ரூட் பண்ணுறதை காட்டிலும் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் என்ற எண்ணம் மட்டும் விட்டால் நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய மலை கூட ஒரு கடுகளவுக்கு உங்களால் தூக்கி போட முடியும். ஸோ அதற்கான ஒரு உத்வேகத்தை நீங்கள் இப்போவுமே கொண்டு வாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நல்லா படிங்க. நம்முடைய கிளாஸஸ் அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அது போக காமர்ஸ்க்கான மெட்டீரியல் அடுத்த வாரம் ரெடி ஆயிரும். அதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள். போட்டியில் வெல்வதற்கு ஒரு போஸ்ட் மட்டும்தான் தேவை. எனக்கு என் கூட எழுதக்கூடிய அனைவருமே காம்படிட்டர்ஸ். இந்த 2ஐயும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன 2 விஷயம், ஒன்று உங்களுடைய சப்ஜெக்ட் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே. இந்த 2ஐயும் கோட்டை விட்டுறாதீங்க. குறைந்த அளவு கட் ஆஃப் இருந்தாலே இந்த வருடம் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான், அதில் அதிக மதிப்பெண் எடுப்பேன் என்று இப்போவுமே நீங்கள் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு சபதம் போட்டுக்குங்க. அப்போ தான் நிச்சயமாக அதிகமான கட் ஆஃப் எடுக்க முடியும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எய்ம் ஸ்கை த ஸ்கை சேஸ். வானத்தை போய் தொடணும்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் உச்சியை அடைய முடியும், எவரெஸ்ட் உச்சியை அடைய முடியும். அந்த வானத்தை தொடுவதற்கு 150 எடுப்பேன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக 100 கூட எடுத்துடலாம். நீங்கள் உள்ளே வரலாம், ஒரு ஆசிரியராக வரலாம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பொருந்தும். இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் காமர்ஸுக்கான 2 விஷயங்கள் நம்ம அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இதுபோக டிஆர்பி சம்மந்தமான விஷயங்களும் அப்டேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.